ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளில் உன் குலத்தை காக்கும் தாயாக தெய்வமாக இந்த வராகி அம்மா உன்கிட்ட மனசு விட்டு பேச தான் வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நின்று நான் சொல்கிறத கவனமாக கேட்டினா போதும். கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான எல்லா வழிகளையும் உனக்கு புரிய வச்சிருவேன். மனசில் சில விஷயங்களை போட்டு நீ வருத்தப்படுறதும் மனக்காயங்கள் உன்னை ரணமாக கொடுமைப்படுத்துவதும் எனக்கு தெரியும். அதனால தான் உன் மனக்காயங்களை அகற்றி மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே உன் குலதெய்வமாக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். சில நேரங்களில் எல்லாமே உனக்கு பிரச்சனையாக இருக்குது. சில நேரங்களில் எல்லாம் சரியாக நடந்தாலுமே கூட உன் மனசில் ஏதோ ஒரு குறை இருந்து உனக்கு கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுதானே உன் பிரச்சனை. காரணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முதல்ல இந்த கவலைப்படுறத நிறுத்து. ஏன்னா கவலைப்படுறதால வாழ்க்கையில் பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. எந்த விஷயத்தையும் எதையும் யோசித்து கவலைப்படாமல் எல்லாமே சரியாக தான் நடக்கும், எல்லாத்தையும் என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்கன்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு என் செல்லமே. ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அதனால் இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்படவோ வருத்தம் கொள்ளவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். இன்றிலிருந்து உன் வாழ்க்கை இந்த வராகி அம்மா என் நேரடி கட்டுப்பாட்டில் என் கண் பார்வைக்குள்ளே கொண்டு வரப்போகிறேன். உன் வருத்தத்தை போக்கி வசந்தத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். இனி ஒருபோதும் உன் வாழ்க்கை இன்னும் மோசமாக போயிருமோ, கஷ்டம் வந்து சேர்ந்துருமோ நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படு. கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறிடுவேன் செல்லவே. கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை கொண்டு வந்து சேர்த்துருவேன். எல்லா நம்பிக்கையும் உனக்கு இருக்கும்போது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நீ என்னை நம்பி இருக்கும்போது நான் எப்படி உன் நம்பிக்கையை பொய்யாக போக விடுவேன்? நடக்காததையும் நடத்தி கொடுத்து உன்னை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் நிம்மதியாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். உன் மன போராட்டத்தை அறிந்த இந்த வராகி அம்மா நீ வாய்விட்டு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்க பிரச்சனைகளையும் நன்கு அறிவேன். இப்போ நீ அமைதியாக இரு. உனக்கு எது நல்லதோ அதை கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் மன பாரத்தை இறக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் நீதான் தாயை சரி செய்யணும்னு என்னிடம் சொன்னாய் அல்லவா? இதோ நான் வந்துட்டேன். இனிமேல் நீ கவலைப்படாமல் தைரியமா அமைதியாக பொறுமையாக இரு. இன்று முதல் உன் நிலைமை மாறும், உன் வாழ்க்கை உயரும் என் செல்லமே. எதை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை சரி செய்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நான் சொல்கிற விஷயங்களை எல்லாம் நல்லா கவனித்து கேட்டினா உன் வாழ்க்கையில் எதை எப்போ சரி செய்யணுன்ற குறிப்புகள் உனக்கு புரிய வரும். நீயும் மன தெளிவோடு அனைத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலாம் அல்லவா? யாருக்கு உடம்பு சரியில்லை, யாருக்கு எது சரியில்லை, அது சரியில்லை, அவங்களுக்கு இது சரியாகணும்னு கஷ்டப்பட்டியோ கவலைப்பட்டியோ அவங்களுக்கு எல்லா வகையிலும் நான் அனைத்தையும் சரி செய்கிறேன். உனக்கும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நீ ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். எப்போதும் எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறதை நிறுத்திட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு தங்கமே. நடக்காது நீ நினச்சதே எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரதானே இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். இனிமேல் நீ எதுக்கும் வருத்தப்படாத. உனக்கான விடிவு காலத்தை நான் உருவாக்கிட்டேன். இந்த விடியல் உனக்கான வெற்றி விடியலாக இருக்க போது நீ மன தைரியத்தோட எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு தயாராக இருந்தீனா இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உன் நல்ல நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்றார் போலவே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாத வேண்டாம். தைரியமாக உன் வேலையை செய்ய ஆரம்பி. சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காத போது, சில வாய்ப்புகள் உனக்கு தவறு போகும்போது உன்னை மட்டும் மனசில் நினச்சிக்கோ என் செல்லவே. ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கல, ஒரு வாய்ப்பு உன்னை விட்டு நழுவி போகுதுன்னா அது உனக்கானது இல்லை, அதை விட மேலானது சிறப்பானது இந்த வராகி அம்மா மூலமாக உனக்கு கிடைக்கும்னு நம்பு. தைரியமாக மனம் தளராமல் இரு. எது கிடைக்கலையோ அதை சிறப்பாக உனக்கு கிடைக்க செய்வேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதையும் யோசித்து வருத்தப்பட தேவையில்லை.
இப்போது இருக்கும் சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். உன் மனசில் குழப்பம் வரும்போதெல்லாம் அமைதியாக இரு. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நீ எதிர்பார்க்கறது போலவே செஞ்சு கொடுத்துருவேன். நடப்பதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்க்கும்போது உனக்கான நன்மைகளை நான் அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. நீ எதை நினச்சும் வருத்தப்படுவதோ புலம்புவதோ வேண்டாம். அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினச்சி நீ போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே நினச்சி தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. கவலைப்படாத. யாருக்கும் உதவி செஞ்சு நீ சிக்கலில் சிக்கிக்கொள்ள இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். நீ யாருக்கு உதவணும்னு நினச்சியோ அவர்களுக்கு நானும் உதவி செய்வேன். அவர்களுக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்து நல்லதை நினச்ச உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் முடிச்சு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த பலன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. விதிங்கிற ஒன்று உன்னை வழி நடத்தவில்லை. நீ எடுக்கிற முடிவுகளும் நீ செய்கிற செயல்களும் தான் உன்னை வழி நடத்துது. உன் வாழ்க்கையில் வெற்றியையும் தோல்வியையும் கொடுக்குது. எல்லாமே நீ செய்கிற செயல்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் நடக்குதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அதிர்ஷ்டத்தின் கணக்கு வேணும்னா தப்பாக போகலாம், ஆனால் உழைப்பின் கணக்கு ஒருபோதும் தோக்காது. அதிர்ஷ்டம் கிடைக்கும் நினச்சி எத்தனையோ பேர் ஏமாந்தவங்களா தோற்று போனவங்களா இருக்காங்க. ஆனால் உழைப்பை நம்பி வாழ்ந்தவர்கள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. உழைப்பு ஒருபோதும் தோல்வியை கொடுக்காது என் செல்லமே. ஆமை எப்போதுமே அதனுடைய கூட்டுக்குள்ளே பத்திரமாக பாதுகாப்பாக அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதை கழுகுகளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஒரு அடி கூட அதனால் முன்னால் நகரவும் முடியாது. ஆமை பயந்துக்கிட்டு ஓட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்தா ஆபத்துகளுக்கு பயந்துக்கிட்டு அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது தான். அதனால் பிரச்சனைகளை பார்த்து வெளிவர தயங்காதே. வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆமை ஓட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதை போல நீயும் பிரச்சனைகளை பார்த்து உன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காத. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோட உனக்கு இருக்கும் தடைகளை உடைக்க தயாராகு. உன்னுடைய எல்லைகள் எதுவும் நீ சின்ன வட்டத்துக்குள்ளே வாழாமல் அத்தனையும் உடைத்து முன்னேறிவிடு என் செல்லமே. மரத்தின் நிழலில் கொஞ்ச நேரம் போய் நிற்கிறது நல்லா சுகமாக இருக்கும். வெயிலுக்கு பயந்து மரத்தின் நிழலில் அங்கேயே தங்கலாம் நினச்சினா உன் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. நீ எந்த இடத்துக்கும் போய் சேரவும் முடியாதல்லவா. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு போகணும், முன்னேறணும் நீ நினச்சினா வெயிலை தாங்கிக்கிட்டு மழையை தாங்கிக்கிட்டு உனக்கான இடத்தை அடைவதற்காக நீ போய்கிட்டே தான் இருக்கணும். வெயிலின் அருமை தெரிஞ்சாதான் நீ ஒரு ஆலமரமாக வளர்ந்து மற்றவங்களுக்கு நிழல் தர முடியும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்போது தான் நீ அந்த சவால்களை சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிச்சு 4 பேரை நல்லா பார்த்துக்க முடியுமே செல்லமே. அந்த 4 பேர் உன் குடும்பமாகவும் இருக்கலாம், நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் உனக்குள்ளே இருக்கட்டும். இரவு பொழுது எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் காலையில் சூரியன் உதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிதான் நேற்று உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்காக இந்த நாளின் விடியலை உனக்கு உன் கைகளில் கொடுத்துருக்கேன். உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக இருந்த கஷ்டங்கள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் இன்று இந்த வெற்றி காலை வேளையில் எல்லாமே நல்லபடியாக மாறிடும் என் செல்லமே. உனக்கான விடிவு காலத்தை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கேன் அல்லவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு நினச்சினா முதல்ல உன்னுடைய பலவீனங்களை நீ ஜெயிக்க பழகு. உன்கிட்ட எந்த குறையும் குற்றமும் எந்த பலவீனமும் இருக்காத அளவுக்கு உன்னை நீ முதல்ல பலமான ஆளாக மாற்றிக்கோ. உன்னிடம் இருக்கும் தவறுகளையும் குறைகளையும் திருத்திக்கோ. உன்னை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியை நீ பெற்றுவிட்டால், உன் மனசை அடக்கி ஆளும் திறமையை நீ பெற்றுவிட்டால் உன்னை ஜெயிக்கக்கூடிய தகுதி யாருக்கும் இருக்காது என் செல்லமே. உன்னை நீயே செதுக்கிக்கோ. உன் வாழ்க்கையில் இருக்கும் நிறை குறைகளை எல்லாம் சரி செய்ய பழகு. ரோஜா அழகாக தான் இருக்கும், ஆனால் ரோஜாவை பறிக்கணும்னா அதுக்கு கீழே இருக்க முட்களை தாண்டி தானே அதை தொட முடியும். அதே போல தான் வெற்றியின் அழகை ரசிக்கணும், வெற்றியை ருசிக்கணும்னா போகும் பாதையில் இருக்கும் வழிகளையும் அவமானங்களையும் சகிச்சுக்க தான் வேண்டும். வெற்றியை பார்ப்பதற்கு முன்பாக எந்த ஒரு மனிதன் அவமானப்படுகிறானோ, கஷ்டப்படுகிறானோ, வலியையும் வேதனையும் சகிச்சுகிறானோ அவனால் மட்டும்தான் அதை தாண்டி போய் வெற்றியை பெற முடியும் என் செல்லமே. வழிகளை கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு
இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்ட தான் வந்திருக்கேன். வேற யாராவது வந்து உனக்காக உதவி செய்வாங்க, உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உன்னை வெற்றியின் சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாங்க, உன் வாழ்க்கை பாதையில் வெளிச்சத்தை காட்டுவாங்கன்னு நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. அடர்த்தியான இருண்ட காட்டில் பயணிக்கும் போது உன் கையில் ஒளி இருந்தாதான், உன் கையில் தீப்பந்தம் இருந்தாதான், உன் உழைப்பு தான் உன்னை வழி நடத்தும். அடுத்தவங்க வந்து உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பாங்க, அடுத்தவங்க வந்து உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காம உனக்கான பாதையை நீயே உருவாக்கு. உன் வாழ்க்கைய நீயே உயர்த்திடு என் தங்கமே. வாழ்க்கைங்கிறது ஒரு மனுஷன் பிறந்து இறக்கக்கூடிய சாதாரண விஷயம் அல்ல. வாழ்க்கைங்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சரித்திரத்தை படைப்பதற்கான அரிய வாய்ப்பு. சும்மா பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், செத்தோன்னு இல்லாமல் எதையாவது ஒன்று செஞ்சு ஜெயிச்சு சாதிச்சு வரலாற்றில் இடம் பிடித்திடு என் செல்லமே. கண்டிப்பாக உன்னை இந்த உலகம் முழுவதும் தெரியாவிட்டாலும் 4 பேருக்கு உதாரணமாக பேசக்கூடிய அளவுக்கு எதையாவது செஞ்சு எப்படியாவது சாதிச்சிரு. பாறை எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் அந்த பாறையின் மீது தொடர்ச்சியாக தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தால் அந்த நீர்த்துளிகள் அந்த கடினமான பாறையையும் தொலைச்சி ஓட்ட போடும். அதே போலதான் உன் முயற்சிகள் சிறியதாக இருந்தாலும் நீ தினமும் தொடர்ந்து விடாமுயற்சியோடு செய்யும்போது அந்த விடாமுயற்சிங்கிற ஒளியின் மூலமாக எவ்வளவு கடினமான வேலையையும் நீ செஞ்சு ஜெயிச்சிட முடியும் என் செல்லமே. எல்லாரும் போன பாதையிலேயே பின்தொடர்ந்து போகிறவங்க கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து காணாமல் போயிடுவாங்க. ஆனால் யாருமே போகாத பாதையில் ஒத்தையடி பாதையாக இருந்தாலும் புது பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போகிறேன்னு தைரியமாக துணிஞ்சு போகிறவங்க தான் தனக்கென ஒரு ராஜ பாதையோட ராஜ மரியாதையோட வாழுவாங்க. அடுத்தவங்க செய்கிறதையே நம்மளும் செய்யலாம், அடுத்தவங்கள மாதிரியே நம்மளும் வாழலாம் நினைக்காம உனக்கென ஒரு புது பாதையை உருவாக்கு. மரத்தில் இருக்க இலைகள் உதிர்ந்து போகிறதால மரத்துக்கு முடிவு வந்துடாது, மரம் அழிஞ்சு போயிடாது. மரத்தில் இருக்க இலைகள் காஞ்சு உதிர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மழை பெஞ்சவொடனே மறுபடியும் புது இலைகள் வரப்போகுது, வசந்த காலம் வரப்போகுது. அதே போல தான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை விட்டு போனாலும் அடுத்து சிறந்ததாக ஒன்று உன்னை நோக்கி வருங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காகவே ஒரு 5 நிமிஷத்தை எனக்கு கடனாக கொடுன்னு இந்த வராகி அம்மா கேட்டேன். ஒரு 5 நிமிஷத்தை எனக்கு கடனாக கொடுத்த உனக்கு எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் நீ எந்த கடனும் வாங்காத அளவுக்கு கடனே இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய கோடீஸ்வரனாக உன்னை மாற்றி காட்டுறேன். நீ எல்லை இல்லாத செல்வத்தை சேர்த்து சம்பாதிச்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் என் தங்கமே. சிறகுகள் இருக்கும்போது பறவைகள் அதற்கு பிடிச்ச இடத்துக்கு எங்கே வேணாலும் போகும். இவ்வளோ தூரம்தான் நீ போகணும், இவ்வளோ தூரம்தான் பறக்கணும்னு பறவைகளுக்கு எல்லையை வகுக்க முடியாது. அதனுடைய சிறகுகள் அது எங்கே வேணால் பறந்து போகும். அதே போல தான் மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீ இவ்வளவுதான் செய்யணும், இவ்வளவுதான் பேசணும், இவ்வளவுதான் நடக்கணும்னு உனக்குள்ள உன் கனவுகளையும் உன் எல்லைகளையும் நீ சுருக்கி கொள்ள வேண்டாமேன்னு செல்லமே. உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு அந்த வானத்தையே உனக்கான எல்லையாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு என்ன வேணுமோ எது பிடிக்குமோ அது எல்லாத்தையும் கொடுக்க இந்த வராகியமாக இருக்கேன் அல்லவா. சாதாரண கல்லை பெரும் பாறையை அடித்து தான் உளிய வச்சு செதுக்கி தான் அழகான சிற்பமாக சிலையாக மாற்றுறாங்க. அடி வாங்காத பாறைகள் சிலையாக மாறுவது கிடையாது. அதே போல் வெறும் தங்கமாக இருந்தால் தங்க கட்டியாக இருந்தால் அது அழகு பெறாது, அடுத்தவங்களுடைய பார்வையை கவராது. நெருப்பில் போடும்போது தான் தங்கத்தை உருக்கி அதை ஆபரணமாக மாற்றி அழகான விஷயமாக கண் கவரக்கூடிய விஷயமாக மாற்றுறாங்க இல்லையா. இந்த நெருப்பில் உருகும் தங்கம் போல அடிவாங்கும் பாறைகள் போல நீ சந்திக்கிற ஒவ்வொரு வழியும் உன்னை ஒரு விலையற்ற வைரமாக மாற்றும். இதுதான் இந்த உலகம் செய்யக்கூடிய ரகசியம். நீ படும் கஷ்டமும் துன்பமும் உன்னுடைய வருத்தமும் வேதனையும் தோல்விகளும் உன்னை உயர்த்துவதற்காகவே உன் வாழ்க்கையில் நடக்குது. உன்னை தங்கமாக ஜொலிக்க வைக்க, சிற்பமாக மிளிர வைக்க தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. வேகமாக புயல் காற்று அடித்தா பறவைகள் எல்லாமே கூட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். ஆனால் கழுகு மட்டும் புயலை பெய்யக்கூடிய அந்த மேகங்களுக்கும் மேலே பறந்து போய் தன்னை காப்பாற்றிக்கும். இப்படி நீ ஓடி ஒளியாமல் உனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கு. அங்கே போய் தைரியமாக வாழ்ந்து காட்டு. உனக்கு வரும் சோதனைகளை எல்லாம் நீ உயர பறப்பதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கோ. எத்தனை சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் உன்னை காப்பாற்ற இந்த வராகியமாக இருக்கேன் அல்லவா.
அது போதாதா? கடந்து போன நொடிகள் ஒவ்வொன்றும் வெறும் கதைகள் தான். உன் கையில் இருக்க இந்த நிமிஷங்கள் தான் நீ வாழ்க்கையை எழுத போகிறதுக்கான புது காவியம். நம்பிக்கையோட இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழு. உன் உழைப்புக்கான வெற்றியை எல்லாம் இந்த வராகியம்மா மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன்.